ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणा गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता 9வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகே விஷாலம் தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்யலோகம் விஷந்தி ஏவம் த்ரயி தர்மமனு பிரபன்னாக கதாகதம் காம காமா லபந்தே. இப்போ பகவான் ஈஸ்வரன் சகாம பக்தி நிஷ்காம பக்தி அதை பற்றிய விளக்கங்கள் கொடுத்துட்டு வராரு. சகாம பக்தி அப்படின்னா என்ன, நிஷ்காம பக்தி அப்படின்னா முதல்ல என்ன. சகாம பக்தினா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம தேவைகள் தேடி போகிறோம். என்னென்ன தேடுறோம்? ஃபஸ்ட்டு அர்த்த காம புருஷார்த்தம், தர்ம புருஷார்த்தம், மோட்ச புருஷார்த்தம், இந்த 4 மனிதனுடைய தேடல். இப்போ சகாம பக்தினா இறைவனை நாடுறவங்க அர்த்தத்துக்காகவும் காமத்துக்காகவும் இறைவனை நாடுபவர்கள், அது சகாம பக்தி. மோட்சத்தை பெற வேணும் அப்படிங்கிறக்காக இறைவனிடம் நாடுறவங்க பக்தர்கள் நிஷ்காம பக்தி. நான் ஆத்ம ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறக்காக இறைவனை நாடுறவங்களும் இருக்காங்க. இல்லை எனக்கு வாழ்க்கைக்கு தேவையானதுக்காக நான் இறைவனை நாடுறவங்களும் இருக்காங்க. அப்போ அர்த்த காம 2 புருஷார்த்தத்துக்காக தேவதைகளிடம் வேண்டி வழிபாடு, பூஜை, சாண்டிங், சோடசோபச்சாரம் இதெல்லாம் பண்ணுறவங்க சகாம பக்தக. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, 2 விதமான பக்தர்களை பற்றி பேசுகிறார். போன கிளாஸில் என்ன, போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட பூர்வபாகம் கர்மகாண்டத்தில் ஆசை கொண்டு சொர்க்கம் போகணும். அதாவது சொர்க்கங்கிறது இப்போ இருக்கும்போது எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறது ஒரு வகையான சொர்க்கம். இறந்ததுக்கப்புறம் நம்ம போகிறதும் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை வேண்டி மக்கள் என்னை வழிபடுகிறார்கள். தேவதை ரூபத்தில் என்னை, அவங்க தேவதா ரூபத்தில் தான் வழிபடுவாங்க. தேவதா ரூபத்தில் என்னை, ஈஸ்வரன் சொல்கிறாரு, தேவதா ரூபத்தில் அவர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுப்பாரு. அது கொடுப்பாரா மேட்டாங்கிற சப்ஜெக்ட் நம்ம இப்போ இல்லை. பக்தர்களை பிரிக்கிறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க, இறைவன் அவங்க கேட்குறத அவங்க அக்கௌண்ட்டில் புண்ணி இருக்குன்னு அந்த தேவதை அவங்களுக்கு அருள் புரிகிறாங்க. அப்போ அந்த பற்றி தான் 20, 21 என்னது சகாம பக்தி. 22 தான் நிஷ்காமத்துக்கு வராரு. இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி சொர்க்கலோகம் போகணும் அப்படின்னு விரும்பி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இறந்ததுக்கப்புறம் அதுக்குண்டான வழிபாடுகள், பூஜைகள், புனஸ்காரம், வாழ்க்கை முறை அது மாதிரி வாழ்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கம் போகலாம். அங்கே போய் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, அங்கே போய் ஒரு பெரிய விஷயங்களை, இங்கே கிடைக்காத விஷயங்கள் நீங்கள் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அங்கே நீங்கள் அனுபவிக்கிறீங்க. எதை எடுத்துகிட்டு போனீங்க, இந்த உலகத்தில் செஞ்ச கர்மத்தினுடைய பலனான கர்ம புண்ணியத்தை எடுத்துகிட்டு நீங்கள் போயிருக்கீங்க. அப்போ அங்கே போகிறோம் அப்படிங்கும்போது டூரிஸ்ட் விசா தான், க்ரீன் கார்டெல்லாம் கிடையாது. டூரிஸ்ட் விசாவுக்கு நம்ம ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு போகிற மாதிரி தான். அந்த டூரிஸ்ட் விசா முடிஞ்சதுக்கு என்ன பண்ணி ஆகணும், அவங்களே தள்ளி விட்டுருவாங்க. நம்ம அங்கே இருந்தால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், அது வேற கதை. ஸோ அவ்வளோதான் அங்கே இருக்க முடியும். டூரிஸ்ட் விசா எத்தனை நாள் அங்கே இருக்கிறாங்களோ அது டைம் கொடுத்துருக்கானா அது வரைக்கும் தான் நீங்கள் அங்கே இருக்க முடியும். அதே போல் நீங்கள் அங்கே சொர்க்கம் போனீங்கனாலும் அது குறிப்பிட்ட காலம் அந்த புண்ணியம் கழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூ ஹாவ் டு ரிட்டர்ன் பேக். திரும்பி என்ன பண்ணணும், இதே சம்சாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு மனிதராகவோ வேறு ஏதாவது உங்களுடைய பாப்ப புண்ணியத்தை வச்சு நம்ம மனிதராக கூட பிறக்கலாம். பிறந்தால் மறுபடியும் இந்த சம்சாரம் இதுக்குள்ள நம்ம சுற்றி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறார். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு,
தேத்தம் தேனா இந்த இடத்துல யாரு போன ஸ்லோகத்துல சொன்ன கர்மகாண்டீஸ். கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட யாகம், பூஜை, புனஸ்காரம், யோகா, யக்னங்கள், இந்த மாதிரி வழிபாடு சொர்க்கத்துக்கு போகணும்னு அல்லது வாழும் பொழுது தனக்கு வேணுங்கிற பொருள்களுக்காக இந்த ப்ரோனன் கோஸ் டு லாஸ்ட் ஸ்லோகத்தினுடைய குறிப்பிட்ட நான் கர்மகாண்டீஸ். அவர்கள் தம் அந்த தேதம் தம்னா அந்த விஷாலம், விஷாலமான இடம் நம்ம தமிழ்ல சொல்றோம் பார்த்தீங்களா, அதே விஷாலம் தான். ஆனா நம்ம இங்க புரியும் போது அந்த விஷாலம்ங்கிற வார்த்தை எப்படி விசாலமான கணக்கிட முடியாத விஷயங்கள் அங்க இருக்கும் சொர்க்கத்துல. இங்க நீங்க பாக்குறத விட கணக்கிட முடியாத விஷயங்கள் அங்க இருக்கும். அதனால விஷாலம், பரந்த சொர்க்கலோகம். சொர்க்கலோகம் அங்க போய் நீங்க எழுதிட்டீங்களா? எழுதி வச்சா சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்தை புக்த்வா அனுபவித்து விட்டு அப்புறம் க்ஷீணே, எது க்ஷீணே? புண்ணியே, புண்ணியம் கழிந்ததற்கு பிறகு, தீர்ந்ததற்கு பிறகு, க்ஷீணமானதற்கு பிறகு எடுத்துட்டு போன புண்ணியம் அங்க தீர்ந்ததற்கு, அழிந்ததற்கு பிறகு, தீர்ந்ததற்கு பிறகு அல்லது என்ன சொல்ல முடிந்ததற்கு பிறகு என்ன பண்ணுவோம்? மர்த்தியலோகம். இந்த உலகத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கார், மர்த்தியலோகம். ஏன்னா மரண யோக்கியதா உடையது. இங்கு பிறந்தது அனைத்தும் மரணிக்கும். அதனால மரண யோக்கியம் உடையதனால மர்த்திய லோகம் பேர். மரண யோக்கியதா உடைய, மரணத்துக்குட்பட்ட லோகம், அதை அடைகிறார்கள். மனித உலகத்தை விஷந்தி, விஷந்தினா they entered ஆஃப்டர் என்ஜாய் பண்ணது, அது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மரணத்துக்கு உட்படக்கூடிய மரண யோக்கியதாவுடைய இந்த லோகத்தில் அவர்கள் புகுகிறார்கள். இங்க பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். விஷந்தினா entered, from there they entered here. ஏவம் இவ்வாறு திரை தர்மம், மூன்று வேதங்களின் தர்மத்தை, கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட சாம வேதங்கிறது ஆல்ரெடி இன்க்ளூடட் ரிக்லியே. அதனால மூன்று வேதம், வேத கர்மகாண்டத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் கர்மகாண்டீஸ். கர்மகாண்டத்தில் இருக்கிற விஷயங்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானகாண்டத்து பக்கம் வராதவர்கள், ஞானகாண்டத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனா வேதத்துக்குள்ள வந்திருப்பாங்க, கர்மகாண்டத்தில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஞானகாண்டத்து பக்கம் வராதவர்கள், இறைவன் யாருங்கிற சிந்திக்காதவர்கள், ஈஸ்வர தத்துவம்னா என்னன்னு தெரியாதவர்கள், பிரம்ம தத்துவம்னா என்னன்னு தெரியாதவர்கள், அவர்களை பத்தி சொல்றாரு. மூன்று வேதங்கள் தர்மத்தை அனுப்பிரபன்னாக பின்பற்றுபவர்கள். அவளுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு இறைவன், அனுப்பிரபன்னாக. காம காமாக, காமம்னா இங்க ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆசையுடையவங்க காமாக. காம காமர் ரெண்டு வருது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், ரெண்டாவது பர்சன், த டிசையர்டு பர்சன், த ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர், டிசையர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் காமம் பொருள்கள், அதன் மீது காமாக ஆசை உள்ளவர்கள், அது போகங்களில் ஆசை உள்ளவர்கள். நான் இதை அணிவிக்கணும் அதை அணிவிக்கணும்னு போகங்களில். அர்த்தம் வேற காமம் வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். அர்த்த புருஷார்த்தம், அர்த்தத்தை தேடுறோம் அப்படின்னா பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப், உணவு உடை இருப்பிடம், அது அர்த்த புருஷார்த்தம். காம புருஷார்த்தத்தினா இந்திரிய சுகத்திற்காக, அதுதான் காம புருஷாக, இந்திய சுகத்திற்காக. உணவுங்கிறது அர்த்தம், காலையில் நேரம் 2 இட்லிங்கிறது அர்த்தம், அது தேடித்தான் ஆகணும். காமம்ங்கிறது, அதை எப்படி காமம்ங்கிறது கொண்டு போவோம்? கூட ஒரு வடை எக்ஸ்ட்ரா, அது இல்லைனாலும் நம்ம உயிர் வாழ்ந்தெல்லாம் சாப்பிட்றோம். நம்ம ஆசைக்காக, நாக்குடைய டேஸ்ட்டுக்காக எதை தேடுறோம்? ஒரு வடை வேணும், ஒரு கேசரி வேணும் அப்படிங்கும்போது அதுதான் காமம். இட்லி இஸ் நாட் காமம், அது அர்த்த புருஷார்த்தம். வாழ்க்கைக்கு உணவு அவசியம். அப்போ பிரிச்சுக்க தெரியணும். அசையே வரக்கூடாதா அப்படின்னா
காமம் என்பது இந்திரிய சுகம். நாக்குக்கு டேஸ்டுக்காகத்தான் எதை போறோம்? வடைக்கும் கேசரிக்கும் போறோம். நமக்கு எது போதும்? இட்லி சட்னி சாம்பார் நமக்கு போதும். அப்போ இது அர்த்தம், அது காமம். இவர் யார சொல்றாரு? காமமாக அவரை அது மேல் ஆசை உள்ளவர்கள். போகங்களில் அதான் இட்லி நாட் போகம், இட்ஸ் நெசசரி. போகம்ங்கிறது எக்ஸ்ட்ரா. அதுல ஆசை உள்ளவர்களாய் கதாகதம் சம்சாரத்துக்குள்ள வருவாங்க, மறுபடியும் மேல போவாங்க. கதா ஆகதம். அங்க கதா எப்படி பிரிக்கிறது? கதம் ஆகதம். போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க அப்படின்னு அர்த்தம். போதல் வருதல். ஆகமா பாயி படிச்சோமா இல்லையா? அதே வருதான். லபந்தே அடைகிறார்கள். சம்சாரத்தை மீண்டும் மீண்டும் வந்து அடைகிறார்கள் அர்த்தம். சோ இதோட சகாம பக்தர்களுடைய நிலை என்னன்னு சொல்லிட்டார். இப்போ முக்கியமான அடுத்த ஸ்லோகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவத்கீதையில முக்கியமான ஸ்லோகங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள்ல இது ஒண்ணு. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். இந்த ஸ்லோகத்துலதான் நிஷ்காம பக்தர்களை பத்தி சொல்றாரு. இப்போ நிஷ்காம பக்தர்கள்னா யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகம் ரெண்டு டெப்த்ல புரிஞ்சு, இது உணர்வு பூர்வமாக இதெல்லாம் இந்த வேர்டு எல்லாம் இறைவன் சொன்னது உண்மையான செக் பண்ணி பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படியே வீட்டு விட்டு போயிடுறது. இறைவனை பற்றி அறியணுங்கிற ஆசை இருந்து வெளியில போய் ஏகாந்தமா போய் ஈஸ்வரன் எனக்கு பேசிக்கான நெசசிட்டிஸ் கொடுப்பாரா? கொடுத்துருக்காரு. இது பிராக்டிக்கலா அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். இப்ப இவர் என்ன சொல்ற? இப்ப என்ன டவுட் நமக்கு வரும்னு பாருங்க. ஏன் எல்லாத்தினாலும் நிஷ்காம பக்திக்கு வர முடியறது இல்லைன்னு இப்ப நான் சொல்றேன். சாஸ்திரம் சொன்னாலும் அவ்வளவு ஈஸியா வர முடியாது. இப்போ நான் என்ன சொன்னேன்? வாழ்க்கைக்கு அர்த்த புருஷார்த்தம் என்னன்னு தெரியணும், காம புருஷார்த்தம் என்னன்னு தெரியும். இப்போ இறைவன் என்ன சொல்றாரு? இப்ப நிஷ்காம பக்தன் அவன் என்ன வேண்டான் இறைவன்கிட்ட? எதற்காக முயற்சி பண்றான்? கம்ப்ளீட்டா அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவைக்கு உண்டான விஷயங்களை கூட தேடாமல் விட்டுவிட. சன்னியாசில எப்படி இருக்காங்க? வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை கூட அவங்க தேடுறதில்லை. அப்படிங்கும்போது எது அர்த்த புருஷார்த்தத்தை கூட தேடாமல், நீங்க இமேஜினே பண்ண முடியாது. நாம போகத்தை கேட்காம இருக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சுக்கிறோம். இறைவன்டா அர்த்த விஷயத்தையே இறைவனிடம் வேண்டி பெறாதவர்கள், அதற்குண்டான முயற்சி செய்யாதவர்கள் அப்படின்னா சோம்பேறி கிடையாது. வாழ்க்கை காலம் முழுவதையும் நேரம் முழுவதையும் எதுக்கு கொடுக்குறாங்க? இறைவனை அறிதலுங்கிற விஷயத்துக்குள்ள போயிட்டு அது மெயின். சோம்பேறித்தனமாக அர்த்த புருஷார்த்தத்தை தேடாமல் படுத்திருக்கிறவங்க அல்ல. தன்னுடைய காலம் உழைப்பு எல்லாத்தையும் எதுக்கு கொடுக்குறாங்க? இறைவனை பற்றி அறிதல்ங்கிற ஞானத்துக்குள்ள வந்தவங்க ஃபர்ஸ்ட் அவங்களத்தான் பிடிக்கிற. வந்துட்டு அதுல நாம நிஷ்காமமா போகத்தை தேடுறது இல்ல, அர்த்த புருஷார்த்தத்தையே அதற்குண்டான தேடுதலை விட்டவர்கள் நிலை. சாப்பாடு, உணவு, உடை, இருப்பிடத்தை கூட அதுக்கு கூட நேரத்தை கொடுக்காமல், உழைக்காமல், சேர்த்து வைக்காம யார தேடுறாங்க? அவங்க இறைவனை பற்றிய ஞானத்தில் போறவங்க நிஷ்காம பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய உணவு, உடை, இருப்பிடம், அர்த்த புருஷார்த், பேசிக் சர்வைவல் நெசசிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சர்வைவல் நெசசிட்டிஸ நான் பார்த்துக்கிறேங்கிற. அதாவது அது யோகம்ங்கிறது அந்த வேர்டு. க்ஷேமம் என்னன்னா எது அவங்க அடைஞ்சாங்களோ அதை நான் என்ன பண்ணுவேன்? பாதுகாத்து கொள்வேன். இது பிராக்டிக்கலா அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். அப்போ அந்த அளவுக்கு இறைவன் மேல அவங்களுக்கு என்ன இருக்குது? ஸ்ரத்தா. இதுக்கு ஒரு கதை ஒன்று சுவாமிஜி சொல்லுவாரு. அந்த கதையை நம்ம நல்லா ரிலேட் பண்ணி நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கலாம். நாம இங்க இறைவனை நம்புறோமா இல்லையா? 100% நம்பிக்கை இருக்கிறவங்க அவர் பார்த்துக்கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அது நம்பிக்கை இல்லாததுனாலதான் அப்படி வர முடியாது. இப்போ ஒரு ஸ்கூல்ல இது உண்மையா நடந்ததுன்னு சொல்லிதான் அவர் சொன்னார். கேரளா பக்கம் ஒரு ஸ்கூல். அப்போ அங்க எப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு பாத்தீங்களா?
ஒரு வருஷம் அங்கே கொஞ்சம் ட்ரை, எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா கேரளா ட்ரை ஆச்சுன்னா ஒன்றுமே அங்கே முடியாது. அங்கே உள்ள எல்லாமே அதுக்கு அடிக்ட் ஆனவங்க, சாப்பாடே அவங்களோட இதே எல்லாமே போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது ஒரு ஸ்கூல் இது நடக்கும்போது, இது நடந்து 40-50 வருடங்கள் இருக்கலாம். அப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுறாரு, சின்ன குழந்தைங்க, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைகளை அப்போல்லாம் எத்தனை, ஒரு 40 பேர் 50 பேர் ஸ்கூலில் அவ்வளோதான் இருப்பாங்க ஸ்ட்ரென்த்து. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க நம்ம போய், கோயில் கொஞ்சம் தள்ளி இருக்குது, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப சர்வைவலுக்கு உணவே கிடைக்காத நிலைக்கு வரும்போது அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு கோயிலில் குழந்தைகளை வந்து நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலாம், சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு வரலாம், வாங்க கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறார். போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ ஒரு பையன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அப்போ எல்லாம் கையில் கொடை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாருமே கேரளாஸ்னாவே எப்போவுமே கொடை பேக், அது வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி உங்களுக்கு கொடை இல்லாமல் அவங்க, ஏன்னா அது மழை அடிக்கடி வரதுனால எல்லாருமே கொடை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அவங்களுடைய பழக்கம். உடனே அந்த பையன் கையில் கொடை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். அவர் கேட்குறாரு, ஏன்னா ப்ரே பண்ண தானே போகிறோம், எதுக்கு கொடை? ப்ரே பண்ண போகிறோம்ல, சாமி எங்கே போனோன்னா மழை கொடுத்துருவார்ல, திரும்பி எப்படி வர்றது? வாத்தியாருடைய நம்பிக்கை வேற, இந்த பையனோட நம்பிக்கை வேற. இங்கே நாம் எங்கே இருக்கிறோங்கிறது தான் இப்போ மேட்ரு. இவர் சொல்கிறது அந்த குழந்தை, அந்த நிஷ்காம பக்தர்கள் இறைவனே அந்த அளவுக்கு நம்பணும். அது வந்து யாரோ சொல்லி கொடுத்து அந்த பையன் கொடை எடுத்துட்டு வரல, அந்த அளவுக்கு இருக்கிற அந்த பக்தனை இவர் என்ன சொல்றாரு, யோகக்ஷேமம் பகாவியகம், நாட் த வாத்தியர். அவர் கொடை எடுத்துட்டு போகல, ஆனா அவருக்கு பக்தி உண்டு, சாமி கோயிலுக்கு போறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் பாய் அண்ட் த டீச்சர்? ஒரு நூல் இலைதான், ஆனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தை மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. அந்த அளவுக்கு ஸ்ரத்த வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து பாருங்க, பிரேயர் முடியும் போது அங்கே மழை வந்துடும். அது வந்தது மழை, அந்த அந்த இன்ஸ்டன்ட்ல அவங்க ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது மழை வந்துருச்சு. அதனால தான் அது இன்னைக்கு நம்ம அதை ஒரு இன்சிடெண்ட்டாக சம்பவமாக நம்ம பார்க்குறோம். அது வந்து பாருங்க, அந்த வாத்தியாரோட முயற்சி நாம் நினைக்க முடியாது, அந்த குழந்தையினோட நம்பிக்கை மோசம் போயிடக்கூடாதுன்னு இறைவன் மழையை கொடுத்துட்டாரு. அவர் அழகாக சொல்லுவார், வாத்தியார் ஓகே, இஸ் கைடிங் ப்ராப்பர்லி, இஸ் குட் மேன், நைஸ் மேன், எதில் தப்பே கிடையாது. பட் அந்த ஸ்ரத்தைங்கிற இடத்துக்கு போய் பாருங்க, வாத்தியார் போய் பண்ணிட்டு வரலாம், வரலாம், வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டா, அந்த போறான் வரும் நம்பிக்கை தான். ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குது, வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாரு. ஆனா இந்த பையன் என்ன பண்ணா, கண்டிப்பா வரும், எல்லாம் கொடையெடு போலாம். இதுதாங்க பக்தியில இந்த இடத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, சத்தியம் பண்ற ஈஸ்வரா will take care of my basic necessities, not kama, basic necessity, artha purushartham, not kama purushartham. Definitely he will take care. என்ன அர்த்த புருஷார்த்தத்துக்குள்ள என்னென்ன வரும் பாருங்க. ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம், கிரகஸ்தாவா பார்க்க போய் சன்னியாசியா இருக்கும்போது அவரு தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டை ஈஸ்வரன் கொடுப்பான்னு போறதுங்கிறது வேற. கிரகஸ்தாவா இருக்கிறோம், நம்ம அப்படியெல்லாம் வெளியில போய் சாப்பாடா வாங்கி யாரு போடுவாங்கன்னு ரோட்ல போய் நிற்க முடியுமே, அவ்வளவுதான், மானம் கப்பலேறி. அப்ப நம்ம பேரம்பேத்தி பையன்களை கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ ரோட்ல போய் நின்று சாப்பாடு போடுவாங்க, யாரா போடுவாங்க நின்று இருந்தேன் யாரு. ஸோ அது ப்ராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்க. அது அப்ப என்ன, அது சன்னியாசிகளுக்கு ஓகே. அது இந்த காலத்து சன்னியாசிகளுக்கு நாட்டு ஓகேங்க, அந்த காலத்துல ஓகேவா இருக்கலாம், வெளியில் போனா ஏதாவது சாப்பாடு கிடைக்கும். இந்த காலத்துல சன்னியாசி கண்ட யாரு சாப்பாடாரு போடுறோம், அது பொய்யா போலியா சண்டையா வேற வந்துருது. ஸோ அது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஸ்லோகத்தை? அதான் சொல்றேன், இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போனீங்கன்னா 3 hours பத்தாது. யோக க்ஷேமம் வகாம் யகம்னா என்ன, அந்த ஸ்டோரி ஒண்ணுதான் டக்குன்னு எங்களுக்குலாம் லிங்க் ஆச்சு. ஓ, அது வரைக்கும் நானும் தானே பக்தன். வாத்தியார் சொல்லுவார், ஏன் வினையாட்டு பக்தன் யார் இருக்கா, நான் மழை வருது நான் கண்டிப்பா. ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு நூல் அங்க என்ன இருக்குது, அவருக்கு டவுட் இருந்திருக்கு. அதனாலதான் அவரு என்ன பண்ணல, பிளான் பண்ணல, கொடை எடுத்துட்டு போலான்னு பிளான் பண்ணல. ஆனா அந்த குழந்தையோட மனசுல டவுட்டுங்கிறதே இல்லை. அப்ப மழை வருதுன்னா நாட் ஃபார் டீச்சர் பட் ஃபார் த கிட். அன்னைக்கு வந்திருக்குது. அதைத்தான் இந்த இடத்துல, ஏன்னா இந்த ஸ்டோரியில தான் எங்களுக்கு இந்த டெப்த்னஸ் ஆஃப் த ஸ்லோகமே புரிஞ்சுது. இந்த ஸ்டோரி சொல்லும் போது ஓ நம்ம எங்க இருக்கு. ஏன்னா எப்ப பாரு நமக்கு தான் நம்ம உஷார் பாட்டிங்கிற பேர்ல நம்ப மாட்டோம்.
இப்ப நீங்க நம்பிக்கைங்கிற ஒரு சைக்காலஜி எடுத்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க, வெரி குட் சைக்காலஜி. இப்போ நம்பிக்கை, நான் ஒருத்தரை அதாவது நம்பிக்கையே நம்பிக்கையே யாரையும் நம்பாம வாழ்றதுங்கிறது இன்னைக்கு 80 வயசுல இருக்கிறவங்களை போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் எனக்கு பண்ணணும்னா என்ன தெரியுங்களா சொல்றாங்க? உலகத்துல யாரையும் நம்பிராத. அப்படி அல்ல, சோறு எடுத்து வாயில போடுறதா இருந்தாலும் கணவன் மனைவி நம்பித்தான் வாயில போட முடியும். சிவச்சிறுவான் நம்பினா எப்படி? ஸோ நம்பிக்கை தான் அஸ்திவாரம், வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் நம்பிக்கை ஆச்சுங்களா? இப்ப அந்த நம்பிக்கை பத்தி பார்ப்போம். அந்த நம்பிக்கை ஏன், அந்த வாத்தியாரோட நம்பிக்கையில ஏன் நாம் இருக்கிறோம், அந்த குழந்தையோட நம்பிக்கைக்கு ஏன் நம்மளால வர முடியலன்னு திங்க் பண்ணுவோம். வர முடியாது அவ்வளவு சீக்கிரமெல்லாம். ஏன், ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பிக்கை எப்படி வருது? நம்பிக்கைங்கிறது முதல்ல ஒரு சக்தின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொசைட்டி எப்படி வச்சிருக்குது, நம்பிக்கைனா அவன் எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாந்துருவான், அவன் எதுக்கு லாய்க்கு இல்லாதவன், பிராண்டட். நாட் லைக் தட். நம்பிக்கைங்கிறது ஒரு சக்தி. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை நம்புறக்கு நம்ம மனசுல என்ன இருக்கணும்? சக்தி இருக்கணும். எப்போ 10 பேரை நம்ம நம்பினோம்னா 8 பேர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்து இருப்பார்கள். 8 பேர் நம்பிக்கை துரோகம் செய்ததுக்கு அப்புறமும் அந்த 2 பேர்த்த நம்ம நம்புறோம் பாருங்க, அது சக்தி, ஏமாளித்தனம் அல்ல. நம்மிடம் ஒரு சக்தி, அபிரதமான ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கிறவங்கனாலதான் 8 பேர் ஏமாத்துறதுக்கு அப்புறமும் அவன் 9வது ஆளை நம்புறான் பாருங்க, அது ஒரு சக்தி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த சக்தி எப்படி கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது? ஏன் சில பேர்த்துக்கு மட்டும் அந்த சக்தி வருது? 3 பேர்த்துட்டு ஏமாந்த வேண்டாம், 2 ஆள் ஏமாந்துட்டாவே நான் 3வது ஆளை நம்ப மாட்டோம். லாஜிக், we will apply logic. ஆனால் லாஜிக், அனலிட்டிக்கல், ரீசனிங் எல்லாம் போட்டு என்ன பண்ணிடுவோம், நல்ல முடிவுக்கு வந்துடுவோம். 2 ஆள் நம்ம நம்பிக்கை பண்ண போதும். 40-50 வாழ்க்கையில 2 ஆள் ஏமாந்துருந்தா போதும், 3வது ஆளை நம்ப முடியாது. சுபாவமா நம்ம, நீங்க நம்பிக்கை நீங்க வாயில சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா இந்த அறிவு இல்லாதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், லாஜிக் பிரகாரம் போய் நம்ம நம்புறதை விட்டுறோம். இப்ப நான் என்ன சொன்னேன், நம்பிக்கைங்கிறது ஒரு சக்தி. எப்போ 7 பேர் 8 பேர் ஏமாத்துனதுக்கு அப்புறம் 9வது மேல ஒருத்த நம்பிக்கை வைக்கிறான் பாத்தீங்களா, அது கண்டிப்பா சக்தி. அந்த சக்தி எப்படி அவனுக்கு வந்தது, யாருக்கு வரும்? எவன் ஒருவன் யாருடைய நம்பிக்கைக்கும் துரோகம் செய்யாமல் 100% வாழ்றானோ அவனுக்கு தான் அந்த சக்தி கிடைக்கும். அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும்? நாட் ஈவன் a single personுடைய நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிக்காமல் யாரு வாழ்றானோ. 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேன், 5 மணிக்கு முன்னால் 2 நிமிஷம் முன்னால் அங்க நிக்கணும். அந்த இடத்துல இருந்து நம்பிக்கை. 5 நிமிஷத்துக்கு அந்த இடத்துல வரேன்னு சொல்லிட்டேன்னா 5 மணிக்கு 4:59 நம்ம அங்க இருக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. அது குழந்தையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், நம்மளை நம்பி அவங்க வந்திருக்கலாம், நம்ம போற விஷயம் அவங்களுக்கு நன்மையா இருக்கலாம், நமக்கு பெனிஃபிட், நாம கிவரா இருக்கலாம், அவங்க நாம கான்ட்ரிபியூட்டரா இருக்கலாம், அவங்க இதா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கட்டும், எந்த சூழலா இருக்கட்டும், காலத்துல 1 நிமிஷம் கூட அந்த நம்பிக்கை துரோகம் செய்யாமல் எவனோ ஒருத்தன் வாழ்றானோ. ஏன்னா நம்பிக்கைன்னா காசு வேணா நினைக்கிறீங்க, அதெல்லாம் வேற. காலம் அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை. தசரதன் கையை எடுத்து பாருங்க, வார்த்தை தான் விட்டுருந்தான். 2 வரம் தரேன், அது இந்த வரம் தரேன்னு கூட சொல்லல, 2 வரம் தரேன். நம்பிக்கை துரோகம் கைகேயிக்கு செய்ய அவ பண்றது அட்டாவளி தரான். ஆனா அவன் என்ன, தசரதன் என்ன நினைச்சாரு, நம்பிக்கை துரோகம் அவளுக்கு செய்யக்கூடாது, கொடுத்த 2 வரத்தை கொடுத்தாகணும். அது வாக் தபஸ்ன்னு எடுத்துட்டாலும் சரி, நம்பிக்கை அந்த அவளை ஏமாத்திடக்கூடாதுன்னு அவர் நினைச்சார். ஏன்னா அவரு அந்த நம்பிக்கை துரோகம் அவளுக்கு பண்ணார்னா இவருக்கு வீக்னஸ் ஆயிரும். இப்ப எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம், ஆயில என்ன வேணா வடை சுட்டுக்கலாம், நடக்கிறது எப்படி வேணா நடந்துக்கலாம், தேனூர பேசிடலாம், அப்புறம் என்ன வேணா நடந்துக்கலாம். அது புத்தி இன்டெலிஜென்ட் நினைச்சு உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அப்ப என்ன ஆகுது? இப்ப 2வது என்ன சொன்னேன், யாருனால 8 பேர் நம்மள ஏமாத்துறதுக்கு அப்புறம் 9வது ஆள ஒருத்தனால நம்ப முடியுதுன்னா அது கையாளாகத்தனம் அல்ல, அவனை எரியாமல் அவனுக்குள்ள ஒரு அபிரதமான சக்தி இருக்கு. அந்த சக்தி எப்படி வந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கையில் 40-50 வருட வாழ்க்கையில் யாருடைய நம்பிக்கைக்கும் துரோகம் விளைவிக்காமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் இந்த சக்தி கிடைக்கும். ஏன் இந்த சக்தி வேணும்? அடுத்த பாயிண்ட்,
Why should I have this belief, ஸ்ரத்தா? நம்மள என்ன பண்ணிடும் தெரியுங்களா? நம்மள நம்புறாங்க பாருங்க, அவங்கள நம்ம இழந்துருவோம். The loss, heavy loss, indefinite loss of this birth என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஒருத்த நம்புறான் பாருங்க, அவனுடைய நம்பிக்கை அவங்கிட்ட இருந்து நம்ம விலகிடுவோம். நம்மள ஒருத்த நம்பி வரான் பாருங்க, இவன் நம்புகிட்ட நம்பிக்கை வச்சு ஒரு வரான் பாருங்க, நம்பு மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு பாருங்க. நீங்க குரு சிஷ்யன்னு எடுத்துக்கலாம், அம்மா மகன்னு எடுத்துக்கலாம். நம்மள ஒருத்த நம்புறாரு அப்படின்னா அவரை நம்ம இழந்துருவோம். ஏன்? நம்ம யாரையும் நம்ப மாட்டோமே. சோ நம்மள நம்பாதவங்களை இழக்கிறது பெருசு இல்ல, நம்மள நம்புறாங்க பாருங்க அவங்கள இழக்கிறதுங்கிறது indefinite loss in this world. நம்மள நம்பி, அதுக்கு ஒரு சுவாமிஜி சொல்லுவார், ஒரு பெரிய செல்வந்தர், ஈரோடு தான், நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, முதல்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் யார் கோயிலுக்கு கேட்டாலும், பெரிய செல்வந்தர், யார் கோயில் சொன்னாவோ இந்த மாதிரி ஆன்மீகன்னு சொல்லவா எடுத்து எவ்வளவு கேட்கறாரோ எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். 2-3 கேள்வி தான் கேட்பார், எடுத்து கொடுத்துருவார். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆயிருக்கு, கொடுத்துருவார். அப்போ அவங்க ஒய்ஃப் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, ஒரு கூட்டத்துக்குள்ள பேசும்போது, இப்படியே யார் வந்தாலும் கொடுத்தாரு, எடுத்து கொடுத்துறாங்க, அவங்கள மிஸ்யூஸ் பண்றாங்க. உண்மை, அவர் கொடுக்குறவங்க எல்லாரும் கரெக்டா அந்த பணத்தை யூஸ் பண்ணல, மிஸ்யூஸ் பண்றாங்க. அது அவர் அந்த அம்மா சொல்றாங்க, நான் கேட்கும்போது நான் நினைச்சிட்டு அவருக்கு தெரியாது போல் இருக்கு, ஏன்னா அவங்க வேலை பிஸியில நாம கொடுத்தவன என்ன ஆகுதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம், அவங்க பிசினஸ் அப்படித்தான், அப்படியாட்டிருக்கு நான் நினைச்சிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு பாருங்க ஒரு பதில், இன்னைக்கு நான் சொல்றேன், 20-30-40 வருஷம் இருக்கு நான் அதை கேட்டு, இன்னைக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு எனக்கு அவ்வளவு ஏற்பட்டது. அவன் அந்த வயசு சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துறாரு, நல்லவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல, கண்ட மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு அவர் சொன்னார். என்கிட்ட 10 பேர் என்னை நாடி வருகிறாருன்னு வச்சுக்கோ, அதுல 8 பேர் என்னை ஏமாத்துறான்னு எனக்கு தெரியும். பணத்தை வாங்கிட்டு போய் ஏதோ பண்றான், அப்படி ஷாக்கா இருந்தது நமக்கு. 8 பேர் ஏமாத்துறான்னு தெரியுமா? தெரியும். ஆனா அந்த 2 பேர் என்னை நம்பி வரானுங்க பாரு, அவனுங்களை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு, அதுக்காக அந்த 2 பேர் என்னை நம்பி வர்றவனை நான் ஏமாத்திடக்கூடாதுங்கிறக்காக நான் 8 பேர்த்துக்கிட்ட ஏமாறுறேன்னு. இஸ் நாட் ஆன்மீகவாதியில கிடையாதுங்க, நார்மல் பர்சன் சொல்றாரு. 2 பேர் என்னை நம்பி வரான் பாரு, அவன் மேல அந்த நம்பிக்கை துரோகம். அவனுக்கு அவன் என்னை நம்பி வருவர்களை 2 பேர் வர்றாங்க பாத்தியா, ஒருத்த வந்தாலும் சரி அவனை ஏமாத்திடக்கூடாதுங்கிறக்காக 8 பேர்த்துக்கிட்ட நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன். தவறில்லை. See the mental maturity of that person. இதெல்லாம் நம்ம அடிக்கடி நினைச்சுக்கணும். இதெல்லாம் இறைவன் அப்படியே காளி அப்படியே இந்த பக்கம் 6 கை அந்த 6 கை ஆட்டிலாம் வரமாட்டாங்க, நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கும், இப்படிதான் வருவாங்க. இந்த ரூபத்துல நமக்கு எல்லாம் அறிவுரைகள் கிடைக்கும், அதை அப்படியே பிடிச்சுக்கணும். சோ புரிஞ்சுங்களா? முதல்ல இப்ப என்ன நம்பிக்கையில, முதல்ல நாம ஒரு குழந்தையா இருக்கலாம், சொன்ன வாக்க காப்பாற்ற தெரியணும். ஜோக்கு விளையாட்டு அதெல்லாம் அடுத்தது. அந்த குழந்தை அதாவது சின்ன, ஏன்னா அந்த குழந்தைக்கு நம்பிக்கை இழக்கிறதுங்கிறது ரொம்ப சைக்கலாஜிக்கலா, அந்த குழந்தைக்கு நமக்கு ஒண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிட்டா கொடுத்துடணும், இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லு. இப்பத்திக்கு வேலையா அவருக்காக கொடுக்குறேன், அப்புறம் ஏமாத்துறீங்க பாருங்க, அதாட்ட அந்த குழந்தைகளாட்ட சைக்கலாஜிக்கல் இஷ்யூல மாட்டுறது எதுவுமே கிடையாது. ஏன்னா அது என்ன, அதுக்கு என்ன நினைச்சுக்கோ, ஓ நாமளும் இப்படித்தான் வாழணும் சொல்லிக்கலாம், அப்புறம் ஏமாத்திக்கலாம். அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தைகளால யாரையுமே நம்ம, அப்ப அந்த குழந்தைக்கு நல்லது பண்றவங்க யாராவது வராங்க பாத்தீங்களா, அவங்களையும் அந்த குழந்தை நம்பாது. இதை விட ஒரு கொடுமை ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு, இதை விட கொடுமை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நான் இதுதான் குரு சுவாமிஜி சொல்வார். இப்போ ஆன்மீக பாதையில் ஒரு குரு கதவை தட்டிட்டு இருப்பார், ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அந்த குருவை நம்ப மாட்டோமே, நாம தான். முடிஞ்சுதா? இதை விட இன்டெஃபினட் லாஸ், குருவை நம்பாத புத்தி விட இதை விட இன்டெஃபினட் லாஸ். நீங்க 1 கோடி தொலைச்சிருக்கலாங்க, அது மேட்டரே கிடையாது. இஃப் மணி இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். அவ்வளவுதான். ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் குருவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இட் இஸ் இன்டெஃபினட் லாஸ் ஆஃப் திஸ் பர்த். இத்தனை வருஷம் முயற்சி பண்ணி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நீங்க போன ஜென்மத்தில் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணாதான் இந்த ஜென்மத்தில் அவர் வருவாரு. இந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியத்துல வந்துட்டாலும் நினைக்காதீங்க, பல ஜென்மங்களாக பண்ணி சேர்த்தி வச்ச புண்ணியத்துல ஒரு குரு கதவை தட்டும் போது நான் நம்பலையும் போது அதை ஆட்டம் அந்த நிலைமைக்கு. அப்ப நாம இந்த குரு கதவை தட்டும் போது நாம திறந்து உள்ள வந்திருக்கிறோம்னா
பூர்வ ஜென்மத்து புண்ணியம்னா நமக்குள்ள என்ன இருந்திருக்கணும்? மற்றவங்களை ஏமாற்றாத. மற்றவங்களுக்கு ஏமாத்துறதுன்னா நம்பிக்கை துரோகம். நான் ஏமாத்த எல்லாம் நினைச்சுக்காங்க, பணத்தை கொடுத்து கொடுக்காம இருக்கிறது அதெல்லாம் இல்லைங்க. 5 மணிக்கு அதான் சொல்லுவார் சுவாமிஜி, 5 மணிக்கு ஒருத்தட்ட வாய் விட்டுட்டியா வர்றேன்னு 4:58 59க்கு அங்க இனி இருக்கணும். அவனை ஒரு செகண்ட் கூட 5:01 ஆகும்போது என்ன நினைப்பான்? ஐயோ என்ன காணமே, அந்த ஐயோ என்ன காணமே 5 ஆயிருச்சேன்னு அவன் நினைக்க கூடாது. அட வந்துட்டாங்களே நான் நினைக்கிறேன், அவன் வந்துருவாங்களா நினைக்கும் போது அவங்க நிக்கணும். அவன் எப்ப பார்ப்பான்? 4:58க்கு பார்க்க மாட்டான், இன்னும் 2 நிமிஷத்துக்கு வந்துருவாங்கன்னு பார்ப்பான். 5 மணிக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவான்? இங்க காணமே. அத கூட அந்த ஃபிராக்ஷன், அப்ப டெப்த் பாருங்க, புரிஞ்சுக்குங்கன்னு சொல்ல வரேன். அந்த டெப்த்துக்கு நாம ஒருத்தருடைய நம்பிக்கையை கெடுத்துடக்கூடாது. ஒரு செகண்ட் நீங்க போய் 5:02க்கு நீங்க நிப்பீங்க, 2 செகண்ட் ஏமாத்தனமா அது ஓதும். எதுக்கு? நீ மத்தவங்க நம்பாம இருக்கிறக்கு. எப்ப நீ மத்தவங்களுக்கு இந்த வேலை பண்றையோ அப்ப நீ யாரையும் என்ன பண்ணுவ? அப்போ நீங்க பாருங்க, ஏன் அந்த வாத்தியாரு இப்ப அந்த ஸ்டோரி கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸ்டோரி சம்பவம். அவருக்கு 4 இடத்துல ஏமாந்து அவர் ஒரு சைக்காலஜிக்கு வந்துட்டார். இந்த குழந்தை ஃப்ரெஷ் மைண்ட் அப்படியே நம்பிருச்சு. அப்போ நம்ம அந்த மாதிரி இப்ப பெருசான அப்படி கிடையாது. குழந்தை மாதிரி நான் இருக்க முடியுங்களா? நான் அதான் சொன்னேன், சாஸ்திரங்க என்ன சொல்றது, 8 பேர் உன்னை ஏமாத்தி இருந்தாலும் அந்த 9வது பேத்துல நான் நம்புற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? அந்த சக்தியை வளர்த்தி கொள்ளணும்னா நான் யாரையும் அந்த குழந்தை யாரையும் இது வரைக்கும் ஏமாத்துறது இல்லை. அதனால அந்த சக்தி அதுக்கிட்ட ஃபுல்லா இருக்குது. அதனால நம்பிடுச்சு. இந்த குழந்தை இது வரைக்கும் யாரையும் 1வது படிக்க வரைக்கும் யாரையும் அது என்ன பண்ணல, அவ்வளவுதான். இவர் என்ன பண்ணிருக்காரு? எத்தனையோ தடவை ஏமாத்திருக்கலாம். ஏதோ இந்த மாதிரி ஏமாத்துறதுன்னா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி ஊருட்டு ஓடி எல்லாம் பேப்பருக்குள்ள அதெல்லாம் இல்லைங்க. நீங்க அந்த அளவுக்குலாம் போகாதீங்க. வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம் நல்லா வச்சுக்கோங்க. 5 மணிக்கு கிளாஸ் அப்படின்னா 5 மணியில உட்கார்ந்துடணும். அது நம்ம இத்தனை பேர் இருக்கிறான், அவங்களுக்கு தெரியுதா? ஒரு 5 நிமிஷம் லேட்டா போறதுனால என்ன வருது? குரு பாக்குறாரா இருக்கு. அதுதான் 5 மணிக்கு கிளாஸ்ன்னு போட்டா அவங்க எப்படி யோகா முடிச்சு 5:05க்கு தானே வருவாங்க, 5:10க்கு தானே வருவாங்க. அப்படி அல்ல, 4:59க்கு உள்ள வந்துட்டீங்களா? அப்பதான் you will have the self love towards, you will have a love, you have love for yourself, you will have that maturity of mind. எல்லாமே you are the benefiter. 4:59க்கு வந்தீங்கன்னா you are the benefiter. mental என்ன சொல்றது, emotional growth for your happiness. ஏன்னா யார் சந்தோஷமா இருக்க முடியும்? எமோஷனல் growth இருக்கிறவங்கனாலதான் சர்வைவர்ல தாண்டி எங்க போறாங்க, அவங்களா கான்ட்ரிபியூட் லெவலுக்கு போறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. அப்படின்னா that shows the emotional growth. அந்த growth பண்ணணும்னா நீங்க வேற எதையும் வேண்டாம். காலத்துல கூட நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா ஜென்ரலா ஏமாத்த எல்லாரும் அதை நான் அந்த ஏரியாவை டச் பண்ணல. ஏன்னா பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம விடுறது, ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுக்காம விடுறது, நிலத்தை ஏமாத்தி எழுதிக்கிறது, அதெல்லாம் பண்றவன் எங்க வேதாந்தத்துக்குள்ள உட்காருவாங்களா? என்ன பணத்தை கொடுத்துட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவனுக்குலாம் வேதாந்தங்கிறது. அதனாலதான் அந்த சப்ஜெக்ட் நான் தொடறது இல்லை. அதெல்லாம் பாரு, பப்ளிக் டாக் வச்சுக்கலாம். இந்த நம்பிக்கைங்கிறத நீ பப்ளிக் டாக் பேசினா வேற மாதிரி பேசணும். வேதாந்திக் ஸ்டூடெண்ட் போய் அதை சொல்லிட்டு கூடாது. எந்த வேதாந்திக் ஸ்டூடெண்ட் மத்தவன் ஏமாத்திட்டு இங்க கோர போறான். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இதத்தான் அவர் சொல்றாரு. இந்த இப்ப புரிஞ்சுக்கலாம், இறைவன் என்னிடம் எந்த அளவு ஸ்ரத்தை எதிர்பார்க்கிறாருன்னு. சரி, நான் ஸ்ரத்தை வச்சிருக்கிறேன்னு அவருக்கு தெரியுமே என்ன? அடுத்த டவுட் வரும், நான் எந்த அளவு ஸ்ரத்தை, ஏங்க நான் எவ்வளவு ஸ்ரத்தை இருக்கிறேன்னு எழுத்துமா இருக்கிறது தெரியாது. எழுத்துமா இருக்கிற தேவதை கூட தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவருக்கு சும்மா சொல்றேன், தேவதைக்கு தெரியும், சும்மா சொல்றேன். இப்ப நமக்கு எழுத்துமா நிக்கிற ஒரு ஆளுக்கு நாம எவ்வளவு ஸ்ரத்தையா இருக்கிறோம் கண்டிப்பா தெரியாது. ஏங்க மனதில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஈஸ்வர தத்துவத்துக்கு தெரியாம போயிருன்னு எப்படிங்க கணக்கு போடுறீங்க? எப்படிங்க நம்ம கணக்கு போடலாம்? எண்ணம், ஒரு எண்ணம் வருவதற்கும் காரணமாக இருக்கிற அந்த தத்துவத்துக்கு நான் என்ற எண்ணம் தெரியாது. பூசி மெழுகிக்கலாம், கோயில கொண்டு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு என்ன வேணா ஏமாத்தலாம், வெளியில போய் பண்ணி புண்ணியம் சேர்த்திக்கிறாங்களாம். பண்ற பாவத்துக்கு புண்ணியம் பண்றேன்னு ஒரு வார்த்தை வருது. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவரை ஏமாற்ற முடியாது. நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ரத்தை, அதான் ஸ்ரத்தாவான் போட்டாரா. இப்ப புரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்ரத்தைங்கிறது எந்த அளவுக்குன்னு. அந்த அளவுக்கு இறைவை நம்புறவங்களுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ ஸ்ரோத்ரவியகா, மிருகதாரி சொல்லும் இல்லைங்களா, ஸ்ரோத்தவியகா மந்தவியகா நிதித்தியாசித்தவியகா யூ ஷுட் டு நிதித்தியாஸ், அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்ல. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். அந்த ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் எதை,
வேதாந்த வாக்கியேஷுன்னு ஆட் பண்ணிக்கணும். வேதாந்த வாக்கியேஷு சப்தம். இப்ப என்ன சொல்லிட்டு, என்ன பகவான் என்ன சொல்லிட்டு இருக்காரு? யாரு அனன்ய சிந்தையந்தோயா அவனுக்கு யோகக்ஷேமம். அப்ப இந்த மீனிங்ல போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு அனன்ய சிந்தையந்தோமா, ஃபர்ஸ்ட் வேர்டு. இது எப்படி இன்டர்பிரட், இதனோட மீனிங் என்னன்னா, இறைவன் அனன்யனா, அந்நியகனா வேறுங்க சமஸ்கிருதத்துல, அனன்யகனா வேறு அல்லன்னு அர்த்தம். இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? வேறுனா பல, அனன்யனா ஏக்கம், அந்த மாதிரி மீனிங் சமஸ்கிருதத்துல கொண்டு வரலாம். அனன்யாகா யார் அவங்களாம்? இறைவனை தேவர வேறு சாத்தியம் அவங்களுக்கு கிடையாது. சாத்தியம் என்ன? சாதனம் பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க வச்சிருப்பாங்க? பணம் சம்பாதிக்காம இருக்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து அப்ப இறைவன் தான் சாத்தியமா வச்சிருந்தாங்கன்னா அப்ப பணம் சம்பாதிக்க மாட்டாங்களா? குடும்பத்தை பார்த்துக்க மாட்டாங்களா? ஐயா அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு சாதனம், நாட் சாத்தியம். அதை புரிஞ்சுக்கணும். இதை புரியாம தான் வேதாந்தம்னா வெட்டி வேதாந்தம் அவங்கள எதுக்காக மாட்டாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுடைய சாத்தியம் இறைவனை அறிதல், பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை பாதுகாக்கிறது எல்லாம் என்னது? கர்மயோகமா பண்ணி சாதனமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறத. இப்படி புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நாங்கள் வந்து நம்ம பிஸ்னஸ்ல இருக்குங்க, இப்பெல்லாம் வந்து வேதாந்தம் வரக்கெல்லாம் டைம் இல்லைங்க, அப்புறம் கொஞ்சம் எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் பொறுப்பு ஒப்படைச்சிட்டுங்க, நான் வந்து ஃபுல் டைம் இறங்கிடுறேங்க. ஆயுஸ்க்கு நீங்கள் இறங்க மாட்டீங்க. இந்த எண்ணத்தில் இருந்தீங்கன்னா ஆயுஸ்க்கு யூ வில் கம், நெவர் கம் டு ஃபார் வேதாந்தா. ப்ளீஸ் டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். தி மாஃபியா லேடிஸ் டான்சிங் வெரி நைஸ்லி. ப்ளீஸ் டோன்ட் பி சீட்டட். என்ன சம்பாதிச்சு முடிச்சுட்டு நான் வந்துடுறேங்க. சம்பாதிக்கும் போதுதான் கர்மயோகம் பண்ண முடியும். நீங்க சம்பாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னத்தைங்க கர்மயோகம் பண்றது? என்ன சமையல் பண்றது, விலை கழுவுறது கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கிறதா? அதான் சொல்றாரு, இறைவனை தவிர வேறு பணம் சம்பாதி, பிசினஸ் பண்ணு, ஆனா சாத்தியம் என்ன? இறை. அப்ப இதெல்லாம் என்னங்க? சாதனம். அவன் தான் யாரு? அனன்யாகா. ஆபீஸ் போறோம் பணத்துக்காகத்தான், வேலைக்கு போறீங்க அல்லது பிசினஸ் பண்றீங்க, இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இல்லாம எப்படி கிரகஸ்தா வாழ்றது? சொல்றாருல, மேக்சிமம் சம்பாதிச்சு மேக்சிமம் தானம் பண்ணா, பணம் சம்பாதிக்காம எப்படி தானம் பண்றது? பட் பிசினஸ் பண்றதுனால எனக்கு வேதாந்தத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்றதுங்கிறது மாஃபியா லேடியோட வேலை. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். அடுத்தது இது என்னது? இறை சாதனமா கொண்டவர்கள். அவங்களுக்கு அனன்யாகாக்கு நான் என்ன பண்ணுவேன்? எதை பண்ணிக்கணும்? யோகக்ஷேமத்தை நான் கொடுக்கறேன்னா ஃபர்ஸ்ட் யோகம்ங்கிற வேர்டு புரிஞ்சுக்கணுங்க. என்னிடம் இதுவரைக்கும் இல்லாததை கொடுக்கறது பேர் யோகம்னு பேர். எனக்கு எது ஆல்ரெடி கிடைச்சிருச்சோ அதை பாதுகாக்கிறதுங்கிறது க்ஷேமம்னு பேர். இவர் என்ன சொல்றாரு? யோகத்தையும் நான் கொடுக்கறேன், க்ஷேமத்தையும் நான் கொடுக்கறேன். யாருக்கு? அனன்யாவுக்கு கொடுப்பேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் போய் இப்ப பக்தியில் இருக்கிறேன் அதெல்லாம் கிடையாது. அனன்யாக புத்தி இருக்கா உனக்கு, உனக்கு வேணுங்கிற யோகக்ஷேமத்தை நான் கொடுக்க. அப்ப என்ன? இறைவனை சாத்தியமாக வச்சு மற்ற எல்லாத்தையும் சாதனமா யார் பண்றானோ அவனுக்கு நான் வேணுங்கிறத கொடுப்பேன். கொடுத்ததை பாதுகாத்து வச்சிருப்பேன். அது உறவுகளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், என்ன வேணுமோ அவனுக்கு அதை நான் கொடுப்பேன். கொடுத்தது மட்டும் இல்ல, பாதுகாத்தும் வைத்திருப்பேன். என்ன வேர்டு பாருங்க இதெல்லாம். இதை விட சத்திய பிரமாணம் பண்றாரு இறைவன். ஈஸ்வர தத்துவம் இந்த இடத்துல நமக்கு சத்தியம் பண்ணுது. ஆனால் நமக்கு நம்பிக்கை வராதே. கொஞ்சம் அன்னைக்கு யாரா சொன்னாங்க, கோயிலுக்கு போயிட்டு சாண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, ஐயோ நம்ம எதுவுமே ப்ரே பண்ணி உள்ள ஓடி போய் ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டோமே, இதனும் இப்படி ஒண்ணுமே இல்லாம வந்தோம், சாண்ட் பண்ணோம், போறமே, சாமிட்டு ஒண்ணுமே வேண்டியேன்னு மறுபடியும் ஓடி போய் சாமி விட்டு வந்தேன். நிஷ்காம பக்தி அல்லது. நமக்கு சக்காம வேண்டாம்ன்றது பயந்துக்கிறாங்க. ஏன்? சக்காமமா நான் எதுவும் கேட்கல, நம்ம உட்காந்து சாண்ட் பண்ண வந்துட்டோமே, ஏன் பயம் வருது? சக்காம கேட்கலன்னு இறைவன் கொடுக்காம விட்டுருவாரோ? இந்த வாத்தியார் கதை தான். அந்த குழந்தை மனதிலைக்கு நாம் வர வேண்டும், சொல்லிட்டா செய்வார். இறைவன் சொல்லியாச்சு, அவர் பார்த்துக்குவார். அவ்வளவுதான், போயிட்டே இருக்கணும். அடுத்தது இன்னொரு அனன்யாவுக்கு 3 மீனிங் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாத்தியம் இறைவன் வச்சுக்கிறது ஒரு எடுத்துக்கலாம். இன்னொன்னு சாதனமும் அவரே, சாத்தியம் அவரே, ஏக்கம், அதுக்கு அனன்யான் மீனிங் எடுத்துக்கலாம், இன்டர்பிரட் பண்ணலாம். சாதனம் யாருது? எனக்கு ஈஸ்வரன். சாத்தியம் என்னதான்? ஏக்கம். ரெண்டும் ஏக்கம். ஏன்னா நிறைய பேர் கர்மகாண்டிஸ் பார்த்தீங்கன்னா நிரீஸ்வர சாங்கியான ஒரு குரூப் இருக்காங்க.
அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகம் ஹோமம் யக்னமெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஈஸ்வர தத்துவம் நிரீஸ்வரன், ஈஸ்வரன் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்குது. அதான் அவங்களெல்லாம் மீன் பண்ணி தான் இங்கே மீனிங் கொடுக்குறதே. அதாவது சாதனம் ஈஸ்வரனை தான் சாதனம், அறியவே சாத்தியம் என்னதான் ஈஸ்வரன்னு போறவங்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்குவேன். அடுத்து மூணாவது சங்கரர் கொடுக்குறது அத்வைத தர்ஷினகன்றவர். அவர் பாஷ்யத்தில் கொடுத்தவோடு அனன்யாக்கு மீனிங்கு அத்வைத தர்ஷினக. அப்படி என்ன சாதனம் சாத்தியம் சாதக்காக அங்கே ஆடாயிரும். அத்வைத தர்ஷனம் எல்லாமே சாதனம் சாத்தியம் சாதக்காக. யாரு சாதனம் வேணும்னு தேடி எந்த சாதனத்தை யூஸ் பண்ணி எந்த சாத்தியத்தை அடையிறானோ அவன் யாரு சாதக்காக. இவர் இந்த மூணாவது மீனிங்ல என்ன சொல்ற சங்கரரு, மூணுமே ஈஸ்வரகா, சாதனம் சாத்தியம் சாதக்காக. அதுதான் மூணு இன்டர்பிரேஷன் ஃபார் அனன்யாகா. அந்த மாதிரி அறிவை உடையவர்களுடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் கொடுக்கிறேன்னு மாம் சிந்தையந்தக. அதாவது டோட்டல் மாம் சிந்தையந்தக, என்னை சிந்தித்துக் கொண்டு இருப்பவர்கள், ஈஸ்வர சித்த தத்துவத்தை சிந்தித்துக் கொண்டு இருப்பவர்கள். டோட்டல் கமிட்மெண்ட், அது மனம் முழுவதும் ஈஸ்வரன். அழகா இருக்கு, ஒரு சொல்லுவார், புத்தி முழுவதும் ஈஸ்வரன், வாழ்க்கை முழுவதும் ஈஸ்வரன். அப்படி வாழ்றதுதான் சிந்தையந்தக. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அதை அடைவதற்காக அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்றாங்க தெரியுங்களா? காலம். காலத்தை காலம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நம்ம நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் காலத்தை கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய லைஃப்ல ஒரு பிசினஸ் ஒரு பிசினஸ் இல்லாமல் இருக்கீங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஃபர்ஸ்ட் நீங்க எதை இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும்? காலம். ஃபர்ஸ்ட் அது ப்ரிப்பரேஷன் டைம்ல இருந்து காலத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆஃப்டர் ஆல் ஒரு ஹோட்டலுக்கே காலத்தை இன்வெஸ்ட் பண்ணா தான் ஹோட்டல் நடத்த முடியும்னா, இவனை பற்றிய ஞானத்தை அறியணும்னா காலமே நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னா எப்படி நடக்கும்? இந்த 1 hour இன்வெஸ்ட் பண்ணன்னு சொல்லாதீங்க, அது குரு இன்வெஸ்ட்மெண்ட், நீ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. உட்கார்ந்துருக்கீங்க இல்லையே நம்ம சொல்ல, இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். பட் அந்த இடத்துல குருங்கிறால நீக்கிட்டீங்கன்னா அங்கே நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ, யூ கேனாட் ஸ்பெண்ட் டைம். ஸோ உங்களுடைய காலத்தை என்ன பண்ணும்? இன்வெஸ்ட்மெண்ட். காலம் முழுவதும், அதாவது அது எவ்வளவு காலம் தேவைப்படுதோ அவ்வளவு காலம் அதுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். டோட்டல், அது பேர் தான் கமிட்மெண்ட்னு சொல்லுவோம். டோட்டலுக்கு இங்கிலீஷ் சொன்னா, அப்ப தமிழ்ல சொன்னா மனம் முழுவதும் புத்தி முழுவதும் இன்வெஸ்ட்மெண்ட், வாழ்க்கை முழுவதும். இப்ப காலம் இன்வெஸ்ட்மெண்ட், புத்தி இன்வெஸ்ட்மெண்ட், மனம் இன்வெஸ்ட்மெண்ட், வாழ்க்கை இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு தான் என்ன ஒரு இங்கிலீஷ் சொல்லுவோம்? டோட்டல் கமிட்மெண்ட். இப்போ ஒரு ஒலிம்பிக் போய் விளையாடுறாங்க, என்ன பண்றாங்க? காலம் கொடுக்குறாங்களா இல்லையா? மனத்தை கொடுக்குறாங்களா இல்லையா? புத்தி கொடுக்குறாங்களா இல்லையா? வாழ்க்கை முழுதும் கொடுக்குறாங்களா இல்லையா? கிரிக்கெட் பிளேயர் எடுங்க, என்ன பண்றாங்க அவங்க? டோட்டல் கமிட்மெண்ட் தானே, அதனால தானே கப்பு வாங்கிட்டு வராங்க. கிரிக்கெட்டுக்கே இவ்வளவு காலம், இவ்வளவு மனம், இவ்வளவு புத்தி கொடுக்கணும்னா ஏங்க வேதாந்தங்கிறது இறைவனை பற்றிய பராவித்யா, அதெல்லாம் அப்பரா, அதுக்கே அவங்க அத்தனை நொங்குறாங்க. இது நாம கத்துக்கிறது பராவித்யா. அப்ப எவ்வளவு இருக்கணும்? பரியுபாசத்தே. அடுத்த வேர்டு வணங்கி போற்றி, ஒரு பிரேயரோட இருக்கணும் எந்த ஒர்க்கும். பரியுபாசத்தை, என்னை வணங்கி போற்றி. யார் யார் இருக்காங்களோ பரியுபாசத்தை, இந்த மூடோட என்னை வணங்குறாங்க. இறைவனை சாதனமாக வச்சு, சாத்தியமா வச்சு, அல்லது இறைவனையே சாதன சாத்தியம் சாதக்கன்னு அவனு வச்சு யார் வழிபடுறாங்களோ, உங்களுக்கு பேர் பரியுபாசத்தை. யார் இந்த மூடோட என்னை வணங்குறாங்களோ, கோயில் கட்டுறவங்க அபிஷேகம் பண்றவங்களன்னு சொல்லவே இல்லை அவரு. எங்க சொன்னாரே என்ன? கோயில் கட்டுறவங்க, கோயில் அபிஷேகம் பண்றவங்க, அதுக்காக அதெல்லாம் தேவையில்லைன்னு இல்லை, அதையெல்லாம் இங்க சொல்லவே இல்லை. இந்த அளவுக்கு நீ வேதாந்தத்துக்குள்ள வந்துட்ட அப்படின்னா யோகக்ஷேமம் பகாமியம். அவனுடைய யோகத்தை வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள், அவசியத்துக்கு தேவைய வாழ்க்கை சர்வைவலுக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுப்பேன். அதை மறுபடியும் எதை நீ அடைஞ்சியோ அதை நான் பாதுகாப்பும் பார்த்துக்குவேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஜாப். நம்மளுடைய ஜாப் என்ன? இறைவனை அறிதல். அவர் தான் சொல்றார், யூ டேக். இதை பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ அந்த காலத்தில் அடிக்கடி சொல்வேன், தஞ்சாவூர் கோயில் கட்டினார்ல ராஜா. இப்போ அந்த சிற்பக்கலை தெரிஞ்சவங்க, தே ஹாவ் டு டோட்டல் கமிட்மெண்ட் இருக்கணும். காலம் மனம் புத்தி எது கமிட்மெண்ட் அங்கே இருக்கணும். அந்த கோயில் கட்டுறதுன்னா ஒரு 100 பேர் வச்சுக்குவோம்,
அந்த 100 பேர் ஒரு 1000 பேர் தேவைப்படுவாங்க. 100 பேரை பத்தாது, ஒரு 1000 பேர் வச்சுக்கல. அந்த 1000 பேர் சிற்பக்கலை தெரிஞ்சவங்க 1000 பேர் வேணும் அந்த கோயிலுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பேரும் தஞ்சாவூர் பெரிய கோயிலா இருந்தாலும் சரி, நான் தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில் இருக்கு, எந்த கோயில் வேணா நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு வாயில வந்து நான் சொல்றேன். இப்போ அந்த ஒரு கோயில் கட்டுறாங்க, அந்த பாத்தீங்களா எவ்வளோ பெரிய ஏக்கரால எவ்வளோ பெரிய கோயிலா கட்டுறாங்க. இப்போ அதுக்கு ஒரு 1000 பேர் தேவைப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 1000 அந்த அந்த இடத்துல கோயில் வரணும்னா 1000 பேருனுடைய காலம், புத்தி, மனம், வாழ்க்கை முழுவதும் அது கமிட் ஆயிருக்கணும். அப்ப 70 வயசுல வந்தாங்கல்ல கோயில் கட்ட முடியும்? யங் வயசுல குடும்பத்தை பாதுகாக்கிற அந்த வயசுல தான் அவங்க அங்க போய் ஒர்க் பண்ண முடியும். இல்லைங்க எங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்து இப்ப கோயில் கட்ட போவோமே என்ன? 20 வயசு 15 வயசு 20 வயசு அவன் என்ன வந்துடணும், உள்ள வந்தானா ஒரு கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுங்களா? 40 வருஷம் 50 வருஷம் ஆகும். ஒரு நாள் 2 நாள் கட்ட முடியாது, மினிமம் 30 வருஷம் 20 வருஷம் ஆகுது. அப்போ அவன் 20க்குள்ள வந்து 40 வயசு வரைக்கும் எங்க இருப்பான்? அவன் கோயிலுக்குள்ள கமிட் ஆகிருக்கணும். அப்பதான் அந்த கோயில் அந்த கோயில் அந்த அழகோட இருக்கு நிக்க நம்ம பார்க்கணும். அப்போ அவனை யார் பாத்துக்கிறா? அரசன் பாத்துக்கிட்ட. அதனாலதான் அந்த கோயில நிக்குதுன்னா அந்த அரசனுடைய மென்டாலிட்டி பாருங்க. இப்ப நீங்க அரசன் பார்த்துக்கிட்டதுனாலதான் அவனால என்ன, அவனுடைய பேசிக் நெசசிட்டிஸ், அவனுடைய சர்வைவலுக்கு என்ன வேணுமோ, அல்லது அவன் ஒரு மகனா இருக்கானா அவங்க அம்மா அப்பாவை வேற அவன் பார்த்தாகணும், அதையும் இவர் பார்த்துக்கிட்டார். வீட்டு ஒரே பையன் வச்சுக்கோங்க, அவனுக்கு கமிட்மெண்ட் என்ன? ஐயோ நான் கோயில் கட்ட வந்துட்டேன், எங்க அம்மா அப்பா யார் வா, பேசிக் தான். நான் வந்து லட்டு ஜிலேபி காமத்து புருஷார்த்தத்துக்கு போகக்கூடாது. இறைவன் அரசன் வந்து காம புருஷார்த்தத்தை அங்க கொடுப்பாரு, அம்யூஸ்மெண்ட் பார்க்கா கட்டி வைப்பாரு? பேசிக் நெசசிட்டிஸ் பார்த்துக்குவார் அரசன். சாப்பாடு, உணவு, உடை, இருப்பிடம், வீடு, அவங்கள சார்ந்து ஒரு அக்காவுக்கு தங்கச்சிக்கு எல்லாம் சீரெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. இப்ப நான் வந்துட்டேன்னா எங்க அக்காவுக்கு யார் சீர் பண்றது? நான் பார்த்துக்குவேன். அவ்வளவுதான், எல்லாம் பண்ணி தான் அந்த கோயில் அங்க நிக்குது. நம்ம பாக்குறோம், சும்மா இல்ல கூலிக்கு மாரடிக்கிற வேலையெல்லாம் அங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ கமிட்மெண்ட் வேணும். அது சிற்பக்கலை தெரிஞ்சவன் அவன் என்ன பண்ணுவான், தன் வாழ்க்கை ஃபுல்லா அதை செஞ்சு அதை பாருங்க, ஒரு 10 வருஷத்துல அவன் தன்னுடைய கலை வந்து அப்படியே உயர்த்திருப்பான். உள்ள அவனோட டேலண்ட் அது அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப அவன் அடுத்தவங்களுக்கு என்ன தருவான், வயசான காலத்துல சொல்லி கொடுப்பான். இதுக்கு அவன் அரசர் கேர் எடுத்திருக்காரு. ஆனா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணுமே அவங்க. இப்ப இங்க கோயிலே கட்டிட்டு இருந்தா அடுத்த ஜெனரேஷன் எப்படி சிற்பி உருவாகுவான்? ஸோ அந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அந்த டேலண்ட் கையில வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கத்துக்கிட்டானா அதுக்கு அடுத்து அவன் சொல்லி தருவான். சொல்லி தரும் போதோ he will be taken care of the king தான். அதனாலதான் தமிழ் இது வந்துங்க. அப்ப பாரதத்துல இத்தனை கோயில் இருக்குன்னா அப்ப நம்ம அந்த காலத்துல எவ்வளவு செழிப்புடன் அந்த அரச பஞ்சத்துக்கு பதவி சேர்ந்து வச்சுக்கோங்க, அவன் எப்படிங்க டேக்கன் கேர் ஆஃப் பண்ணுவான்? அது யோசனை பாருங்க. அப்ப என்ன இருந்திருக்குது அந்த காலத்துல? அவ்வளவு செழிப்பு இருந்திருக்கு பாரதத்துல, அவ்வளவு செழிப்பு இருந்திருக்குது. அதனாலதான் இத்தனை வேலை அவனால செய்ய முடிஞ்சது. நம்பர் 1 உலகத்துல நாடா இருந்திருக்கணும். இவ்வளவு செலவு பண்ணி அவங்க ஒவ்வொரு கலைக்கு நீங்க வந்து நான் சொல்ல சிற்பக்கலை ஒண்ணுதான் எடுத்தேன், நீங்க பரதத்தை எடுங்க. எத்தனை அரசர்கள் எத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்க தெரியுங்களா பரதத்தை பாதுகாத்திருக்கு. நீ ஒண்ணு வேண்டாம், இந்த வாத்தியங்கள் எடுங்க, அந்த வாத்தியத்தை இசையை காப்பாத்துறதுக்கு எத்தனை அரசர்கள் எத்தனை செலவு பண்ணிருக்காங்க தெரியுங்களா? தஞ்சாவூர் போய் பாருங்க, அந்த வாத்தியம் எல்லாம் எவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் டேக்கன் கேர் ஆஃப் பை அரசனா. அப்ப அரசங்கிட்ட காசு இருந்திருக்கணும். அரசங்கிட்ட காசு இருந்திருக்குன்னா நாடு அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு. ஏன் அந்த செழிப்பு இருந்தது? தர்மம் இருந்தது. கர்ம பூமி பாரதம் ஏன் செழிப்பா இருந்தது? மத்தவன்ட்ட போய் அடிச்சு வாங்கிட்டு வந்தது இல்ல, நம்மளுது தர்ம பூமி கர்ம பூமி பாரதம். இதை அப்படி லிங்க் பண்ணி நான் இங்க அவர் சொல்லல. ஏன் செழிப்பா இருந்ததுன்னா பிகாஸ் ஆஃப் தர்ம பூமி. தர்ம பூமி இஸ் கர்ம பூமி. அதனாலதான் செழிப்பா இருந்தது. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அமெரிக்கா நாடு பணக்கார நாடுன்னு சொல்றோம், கடன் அதுக்கு மேல இருக்குது. நாம அப்படி கடனை வாங்கி பெரிய ஆள் ஆனது இல்ல, நாடே செழிப்பு. ஏன் செழிப்பு? தர்மம். அதேதான் வீட்டுக்கும். நீங்க எப்ப தர்மத்தை ஃபாலோ பண்றீங்களோ அப்ப செழிப்புங்கிறது நாம நினைச்சுக்கிறோம் செழிப்பு நம்மள விட்டு போயிருன்னு. கர்ம பூமி தர்ம பூமி பாரதம் நமக்கு முன்ன உதாரணம். ஒவ்வொரு வீடும் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும். தர்மம்னா எண்ணுகிற எண்ணம் நல்லதா என்னன்னு சொன்னாரா இல்லையா பாரதியார்? திண்ணமா எண்ணணும். ஏன்? அங்கேயேதான் இறைவன் இருக்காரு. உன்னோட ஒன்னொன்னே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. எண்ணியவை நல்லதா இருக்கும். அது மாதிரிதான். அப்ப அடுத்தது, இப்ப நீங்க இதை வந்து இந்த காலத்துல அப்ளை ஆயிட்டு இருக்கிறத பாக்குறோம். இப்ப நீங்க பிஹெச்டி படிக்கிறீங்களா இல்லையா, ஸ்டைஃபன் ஒண்ணு கொடுக்குறானா இல்லையா? எதுக்கு? இதேதான்.
இதைத்தான் பகவான் சொல்லி வச்சதா இன்னைக்கு ஸ்டைஃபண்ட். பிஹெச்டி என்னது, அவன் வந்து ஃபுல்லா அந்த தன்னுடைய பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்க முடியாதனால தான். ஏன்னா அதிக நேரம் லேப்லயே உட்காந்துருக்கணும், புக்ஸ் படிக்கணும், நிறைய செலவு பண்ணணும். அவன் காலத்தையும் மனதையும் புத்தியையும் வாழ்க்கையும் ஒரு கல்விக்கு கொடுக்குறான்னா கவர்மெண்ட் பார்த்து என்ன பண்ணுது, ஸ்டைஃபண்ட். இப்போ இறைவன் என்ன சொல்றாரு, நீ வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டீன்னா உனக்கு நான் ஸ்டைஃபண்ட் கொடுப்பேன். புரிஞ்சுச்சோ? இன்னைக்கு லாங்குவேஜ்ல சொன்னா இப்படி சொன்னா, உனக்கு ஸ்டைஃபண்ட் இஸ் கேரண்டீடு. உடனே எவ்வளவு பணம் கொடுப்பார், எவ்வளவு கொடுப்பாருன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஸ்டைஃபண்ட் அவன் பணம் தான் கொடுக்குறான்பா. உடனே எவ்வளவுங்க கொடுப்பார் ஸ்டைஃபண்ட், நான் வேதாந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம் கேட்கக்கூடாது. யோக க்ஷேமங்கிற ஸ்டைஃபண்ட கொடுப்பார். இங்க பாருங்க, என்ன பணம் கொடுத்தாலும் அது யோக க்ஷேமத்தை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. நீங்க ஸ்டைஃபண்ட் ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு வச்சுக்க, அது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அவரு என்ன சொல்றாரு, பணம் நான் கொடுக்க மாட்டேன், யோக க்ஷேமத்தை, உனக்கு பணம் வேணா பண ரூபமா யோகம் வந்தா அதுவும் கொடுப்பேன். ஸோ புரிஞ்சுக்கிறது இந்த சொன்ன பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். அதை கரெக்ட் இன்டர்பிரேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு குரு பரம்பராவுக்கு நம்ம should be hats off. அவங்களுடைய புரிதல், சங்கராச்சாரியுடைய பாஷ்யம் தான் இதனுடைய டெப்த் இருக்கு பாருங்க. இது எப்படி வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம், உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்லோகம் புரியும். இப்போ இதனுடைய டெப்த்துக்கு டு த கோர் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது, யோகக்ஷேமத்தை யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன்னு இறைவன் சொல்றாரு. அப்போ இது வந்து சன்னியாசிகளுக்கு மட்டும்னு ஒரு கருத்து இருக்கு. அதை நம்ம நெகேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். எது, வீட்டு விட்டு வந்துட்டா அவங்களுடைய யோகக்ஷேமத்தை தான் இறைவன் பார்த்துக்குவாருன்னு ஒரு குரூப் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து 100% கமிட்டட் டு எது, ஸ்டடீஸ். அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டைஃபண்டா? கிரகஸ்தாவல் இருக்கவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்காதா? ஏன் நாம வேற ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்கோமே, வீட்டையும் பார்த்துக்கணும், வேதாந்தத்தையும் படிக்கிறோம், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்காதா? சந்நியாசிகளை விட கிரகஸ்தாருடைய போராட்டம் இந்த பாதையில அதிக. யாரு அதிகமா உழைக்கிறாங்களோ அதிக ஸ்டைஃபண்ட். அப்படி புரிஞ்சுக்கணும். எதா இருந்தாலும் குறுக்குல போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தானே யூஸ்வலா சன்னியாசின்னு யாரு, முடவன் நொண்டி இவன் தான் சன்னியாசி எடுத்துக்கணும் உலகம் நினைச்சிட்டு இருக்குது. ஐயோ சன்னியாசி யாரு தெரியுங்களா? குருபரானந்தர் சொல்லுவாரு, இப்போ ஒரு ஆள் ஒரு ஃபேக்டரி நடத்திட்டு இருக்க, டேர்ன் ஓவர் ஒரு மாசத்துக்கு 1 கோடி பண்ணிட்டு இருக்கார். ஆச்சா, ஒரு சன்னியாசி ஒரு குருக்களை படிச்சு ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சன்னியாசி நினைச்சுக்குங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? இப்ப நீங்க வந்து அந்த ஒரு கோடி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவர் அந்த சீட் விட்டு தூக்கிட்டு இந்த சன்னியாசி கொண்டு அங்க உட்கார வைங்க, அவரை விட டேர்ன் ஓவர் அதிகம் பண்ணி காமிச்சிருவாரு. சக்தி இல்லாம சன்னியாசத்துக்கு போறதில்ல, சம்பாதிக்க தெரியாம சன்னியாச கோலம் போடுறதல்ல. அவரை விட எது, அவர் 10 வருஷம் சர்வீஸ் ஆகி 1 கோடிக்கு வந்திருப்பாரு. இவரை கொண்டு உட்கார வச்சீங்கன்னா 1 மந்த்ல அந்த 1 கோடிய அடுத்த கோடிய பண்ணி காக்குற சக்தி அவங்ககிட்ட இருக்கும். ஆனா இது தேவையற்ற வேலை நமக்கு. இந்த அபராவித்யா, நான் வந்து பராவித்யா தான் எனக்கு வேணும், அவங்க கமிட்டா இதுக்குள்ள வந்திருக்காங்களே தவிர கையாளாகாம அவங்க சந்நியாசம் ஏத்துக்கிட்டது கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்க. உலகத்துல அப்படி இருக்குது. இவரே சன்னியாசி, எனக்கு என்ன தெரியும், அவன் மட்டும் உட்கார வச்சு பாருங்க பரவரு. நீங்க மட்டும் ஒரு ஆள் பார்க்கமா இல்லையா, யோகி உட்கார்ந்துருக்காரா இல்லையா, என்ன ஓடுறாரு. செயின் இந்த இடத்துல பறிச்சினா இந்த முக்குக்கு போறக்குள்ள பிடிச்சிடறானுங்க. இந்த தமிழ்நாட்டுல பண்ண முடியல. இந்த முக்குல நீங்க செயினை பிடிச்சீங்கன்னா இந்த முக்கு போறக்குள்ள அவனை கையில பிடிச்சிடறாங்க. அவர் அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. நான் சொன்னேன்ல, இப்போ இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களே, உங்களால பண்ண முடிஞ்சுதா? எப்படி அவரால் பண்ண முடிஞ்சு? பண்ணிடுவாங்க அவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திறமை படைத்தவர்கள். அதுக்கு அதிகமா வேல்யூ கொடுக்காதனால அவங்க திறமை வேற பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் தெரியுமா. என்னைக்கு சன்னியாசிகளை என்ன பண்ணிருக்கூடாது, குறைத்து எடை போட்டு விடாதீர்கள் அப்படின்னு அவரு சொல்லுவார். ஓகே, இப்போ இதோட இப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அதாவது இது வந்து யோகக்ஷேமங்கிறது இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. அது வந்து வேதாந்த் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, யோகம்னா ஞானம், க்ஷேமம்னா ஞான நிஷ்டம். சொல்லி பாருங்க, நீங்க திங்க் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேர்டு தான் கொடுக்க முடியும். யோக க்ஷேம வகாமியாவங்க என்ன மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம்? யோகங்கிறது ஞானம், யோக க்ஷேமம்ங்கிறது ஞான நிஷ்டையும் நான் கொடுக்கிறேன். யாரு? அனன்யாக மறந்துடக்கூடாது.
அனன்யாக, டோட்டல் கமிட்மெண்ட். புத்தி, மனம், வாழ்க்கை, சிந்தனை, தத் கதனம் தத் சிந்தனம். அப்படி கமிட் ஆனவங்களுடைய யோக ஞானத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஞானத்தை கொடுக்க போறது நான் தான். ஞான நிச்சயம் உன்னை வச்சிருக்கிறதுக்கு நான் தான் என்ன பண்ணி ஆகணும், அனுகிறேன், நான் கொடுக்குறேன், கேரண்டீடு. சத்திய பிரமாணம் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஈஸ்வரனுடைய சத்திய பிரமாணம். இதுல நம்பிக்கை, இதெல்லாம் வந்துங்க என்னோட லைஃப்லாம் அப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட் பண்ணின ஸ்லோகங்கள். சிந்திக்க சிந்திக்க தான் புரிஞ்சுது நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு. அப்படி அடிச்சு போட்டு பரட்டி போட்டது இந்த ஸ்லோகங்கள். எல்லாத்தோட எண்ணத்திலும் இது கண்டிப்பா ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். அதை அப்படியே பிடிச்சிக்குங்க, அந்ததையும் நம்பாம விட்டுறாதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.